பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதற் பகுதி. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் அதனுடைய முழு தன்மையை எந்த மனிதனுக்கும் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் அப்பாற்பட்டது. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ அப்படி இருக்கும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும். தேவன் ஒருவர் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்ய அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இதுதான் 118வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று யோவேல் 2 ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தையை வாக்கு பண்ணி அதை செய்வேன் என்று சொல்லும்போது நம்முடைய சூழ்நிலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். பாருங்கள், இதே 29வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும், விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும், விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொப்பனெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பது போல, நல்லா தண்ணி குடிச்சு தாகெல்லாம் தீர்ப்பது போல. ஆனா விழித்து பார்க்கும்போது இன்னும் பசி, இன்னும் தாகம். பல நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் நாம இருக்கிற நிலையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது ஏணி வச்சா கூட எட்டாதது போல தான் இருக்கும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். எனவே தான் அவர் செய்கிற அதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமா முந்தின இரவு வரைக்கும் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலைதான் இருக்கும். ஆனால் தேவன் அதை செய்யும் போது இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரே இரவுல ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து அதுல கனியும் வந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று? இதுதான் தேவனுடைய செயல். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தையை வாக்கு பண்ணியிருப்பது உண்மையானால் கர்த்தர் குறித்த நாளிலே அது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் நடப்பிக்கிற ஒவ்வொரு செயலுமே அற்புதமும் ஆச்சரியமானதாய் தான் இருக்கும். காரணம், இது கர்த்தர் நமக்கு செய்கிற அதிசயம். எனவே கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ரூத் சொல்லுகிறாள் அல்லவா, உம்முடைய தேவன் என் தேவன். இந்த உறுதி ஆண்டவரை குறித்து நகோமி மூலமாய் அவள் கேட்டது. அவள் நம்பி அவளுக்கு இருக்கும் சூழ்நிலைக்கும் அடுத்து அவள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் முன்னோக்கி செல்லுகிறாள். அவள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது, அற்புதமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. அப்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமான அதிசயத்தை நிச்சயமாய் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய செயல்கள் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். எங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னதை நீர் நிச்சயம் செய்வீரப்பா. இந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க கிருபை செய்யும். சுதந்திரிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.